Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, CLCC சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. தேங்க்ஸ்கிவிங் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துள்ள உங்கள் யாவரும் அன்போடு வரவேற்கிறோம். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய ஆண்டவரே அப்பா, கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அப்பா நீர் காண ஆண்டவரே அப்பா நீர் உதவி செய்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய தயவு ஆண்டவரே அப்பா, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே அப்பா, உம்முடைய அன்பு எங்களோடு இருந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தால் ஆண்டவரே அப்பா நீர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா செய்கிற ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவரே அப்பா நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, வேதம் வாசிப்பு ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற ஜெபங்கள் ஆண்டவரே அப்பா உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு சுகந்த வாசனையாக எட்டுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா அது அப்புறமா இருக்கிற ஆண்டவரே அப்பா எல்லா நிகழ்ச்சிகளையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, சர்மன் டைம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. நன்றியோடு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க ஆண்டவரே அப்பா அது எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா அபியாசப்படுத்தி ஆண்டவரே அப்பா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா நாங்கள் வந்த வண்ணம் அல்ல ஆண்டவரே அப்பா, போகும்பொழுது ஆண்டவரே அப்பா ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆண்டவரே அப்பா ஒரு புதிய ஆண்டவரே சப்பா செல்ல நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆண்டவரே அப்பா ஆரம்பத்திலிருந்து முடிவரை முழுவதுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரியனின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். ஆமென். His love endures forever. Our kirubai. Yes. So in 365 days we've had 52 Sundays and God was gracious enough for us. நம்ம ஒவ்வொரு சண்டேயும் அவரை ஆராதிக்க கிருபை பண்ணாரு. ஆமென். All the 52 Sundays, and apart from that 52 Sundays we've had 313 days including the Saturdays. ஒவ்வொரு நாளும் His grace was with us. Amen. Amen. So இன்னைக்கு we've come to the last Sunday of the year and நம்ம we are going to give all that we have
from our hearts. You know, all our thanks, all our love back to Jesus today. Amen? Amen. Are we ready to do that this morning? Amen. Amen. So let's just close our eyes and welcome God's presence this morning. Amen. Thank you, Father. We thank you for your presence this morning, Holy Spirit. We welcome you in our midst this morning, God. ஆவியானவரே உம்மை நாங்க வெல்கம் பண்றோம் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. We thank you for your presence. உம்முடைய பிரசன்ஸ்க்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. We worship you, Father. We thank you, Lord Jesus. We thank you for your grace. We thank you for your love, oh God. Lord, you've given us such unending love and abounding love, oh Father. Lord, thank you so much, Father. We thank you, Lord Jesus. Lord, we just want to give you all the thanks and glory, Father. We want to give you all our praises today, oh Father God. Lord, we want to lift your name on high. We want to set our eyes on you. We want to set our focus on you today, oh Father. We thank you, Lord Jesus. Nandri Andavare, Nandri Andavare, Nandri Andavare. We thank you, Lord Jesus. We worship you, Father. We thank you, Lord Jesus. We thank you, Jesus. We worship you, Father. Thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீருக்கு. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம்.
கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்லுகிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். யோசுவாவின் தேவனே, எங்கள் மாதிரிகளை நொறுக்குவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன்.
கண்டேனே. தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. 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 Yes, Lord Jesus, we thank you, Father. நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரங்களை நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. And we thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே. We thank you, Father. We are so privileged, oh Father, to receive your love, oh God. We thank you, Jesus. We thank you for your mercy, Father. We thank you for your love, Lord Jesus. We thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே, நீ செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஆண்டவரே. Lord, we give thanks to you, Lord Jesus. Lord, you are a King of Kings. நீரே எங்களுடைய தேவாதி தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜாதி ராஜனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. And we thank you, Lord Jesus. You are a King of Kings and Lord of Lords, and we exalt your name on high, Father. We thank you, Lord Jesus. We bring you all our praises, Jesus. We thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே. உள்ளமார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. We thank you, Father. We lift your name on high. We glorify your name on high, Father. Lord, we magnify your name, Father. We magnify your name. We exalt your name, Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord Jesus. All the 365 days, oh Lord Jesus, you are there with us, oh Father. Lord, we thank you, Lord Jesus. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, you were there with us. You were nearby us, oh God. And we thank you, Lord Jesus. Every single day, Holy Spirit, your presence was there with us, oh Father. We thank you, Lord Jesus. We lift your name on high, Lord Jesus. We glorify your name, oh God. We worship you, Jesus. We thank you, Lord Jesus. நன்றி ஆண்டவரே. உம்முடைய நன்மைக்கு எல்லாமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord Jesus. We worship you, Father. Thank you, Father. நன்றி ஆண்டவரே. Amen, Lord. Hallelujah. Love you, Lord. Oh, your mercy never fails me. All my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God. I love you, Lord. Oh, your mercy never fails me. And all my days I've been held in your hands. From the moment that I wake up until I lay my head, I will sing of the goodness of God.
goodness of God. I love your voice. You have led me through the fire in darkest night. You are close like no other. I've known you as a father. I've known you as a friend. Oh, I have lived in the goodness of God. All my life you have been faithful, and all my life you have been so good. With every breath that I am able, and I will sing of the goodness of God. And all my life, and all my life you have been faithful. Oh, and all my life you have been so good. With every breath that I am able, and I will sing of the goodness of God. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. Your goodness is running after, it's running after me. With my life laid down, I'm surrendered now. I give you everything. Your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me. Oh, your goodness is running after, it's running after me. Your goodness is running after, it's running after me. And all my life you have been faithful, and all my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. All my life, and all my life you have been faithful. Oh, and all my life you have been so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. And valaലെல்லாம் இனிமையுள்ளவரே, என் valaலெல்லாம் என்றும் நல்லவரே. எந்த சுவாசமுள்ள நாள் வரையில் பாடுவேன் உந்தன் நன்மைகளை என்றும். அழியாத நன்மைகள் என்னை பின்தொடருதே, அசையாத நன்மைகள் என்னை பின்தொடருதே. அழியாத நன்மைகள் என்னை பின்தொடருதே, அசையாத
என்னை பின்தொடருதே. என் ஜீவனே, என் சுவாசமே, அழகே இயேசுவே. அழகான உம் நன்மைகள் என்னை பின்தொடருதே. என் ஜீவனே, என் சுவாசமே, அழகே இயேசுவே. அழகான உம் நன்மைகள் என்னை பின்தொடருதே. என் வாழ்நாள் எல்லாம் உண்மையுள்ளவரே. என் வாழ்நாள் எல்லாம் என்றும் நல்லவரே. என் சுவாசம் உள்ள நாள் வரை பாடுவேன் உந்தன் நன்மைகளை என்றும். பாடுவேன் உந்தன் நன்மைகளை என்றும். Oh my life, yes, all my life you have been faithful. And all my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. All my life, and all my life you have been faithful. And all my life you have been so, so good. With every breath that I am able, I will sing of the goodness of God. I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name, oh Lord, glory to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. Oh, I sing praises, and I sing praises to your name, oh Lord, praises to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. I give glory to your name, oh Lord, glory to your name, oh Lord, for your name is great and greatly to be praised. போற்றி பாடுகின்றேன் நான் தேவா உந்தன் நாமத்தை. தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறே தேவா உந்தன் நாமத்தை. தேவா
போற்றி பாடுகின்றேன் நான். தேவா உந்தன் நாமத்தை, தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. மகிமை செலுத்துகிறேன் தேவா உந்தன் நாமத்தை, தேவா உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. உந்தன் நாமமே உயர்ந்த நாமமே. கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல சத்தமாக ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவோம். வருஷ கடைசியிலே கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே கடைசி இந்த வருஷ கடைசி வரைக்கும் பங்கெடுக்க தேவன் நமக்கு செய்த கிருபைக்காக, மற்றற்ற அவருடைய தயவுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமா? ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ச்சுனேட்லி அநேக குடும்பங்கள் ஊர்களுக்கு போய்விட்டார்கள். அதை நாம் எதிர்பாராத ஒரு விஷயமாக கருதுகிறோம். இருப்பினும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் எம்பசைஸ் பண்ணுகிறேன் இந்த ஆராதனை வேளையில். என்னன்னா, கர்த்தர் எதையெல்லாம் நமக்கு தந்திருக்கிறாரோ அவைகளுக்காக இன்னும் நிறைய நமக்கு தேவைகள் இருக்கலாம். அவைகளை நினைத்து கொண்டு அதெல்லாம் எனக்கு இன்னும் வரலையேன்னு நினைப்பதை விட அட் ப்ரெசன்ட் இந்த நிமிடம் வரை எனக்கு என்னென்ன தந்திருக்கிறாரோ அவைகளுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் நிறைய வீடுகளை ஆண்டவரால் தர முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்போது தந்திருக்கிற ஒரு வீட்டிற்காக முதலாவது ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகத்திற்காக, நல்ல ஹெல்த் தந்திருக்கிறாரு. இன்னும் கூட நல்ல ஹெல்த் நமக்கு தேவையா இருக்கலாம். ஆனா இப்போ வர தந்திருக்கிற அந்த ஹெல்த்துக்காக நம்ம ஆண்டவருக்கு மிகவும் நன்றி செலுத்த நாம் கடமைப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இன்னும் கூட ஒரு பெட்டர் கார் வாங்குவதற்காக பிளான் பண்ணி கொண்டிருக்கலாம். மேபி BMW இந்த மாதிரி காரெல்லாம் வாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம். அது கிடைக்காமல் போகாது, அதை ஆண்டவர் தர முடியும். ஆனால் இப்போ நமக்கு தந்திருக்கிற மேபி அம்பாசிடர் காராக இருந்தால் கூட அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். என்ன கார் இப்போ நமக்கு இருக்குதோ அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு அதிகமான துதி ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். கொஞ்ச நேரம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற காரியங்களுக்காக நல்ல மனமாற துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து துதிங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொடுத்த சுகத்திற்காக, அவர் கொடுத்த கிருபைகளுக்காக, அவர் கொடுத்த வரங்களுக்காக, அவர் கொடுத்த நல்ல மனைவிக்காக, கொடுத்த நல்ல புருஷனுக்காக,
ஜீவன் கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக, தேவன் தந்திருக்கிற வீட்டுக்காக, தேவன் தந்திருக்கிற வாகனத்திற்காக, ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல எஜுகேஷனுக்காக, கல்விக்காக, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஆண்டவர் நமக்கு என்னென்ன அட் பிரசன்ட் நம்ம கையில இருக்கோ அதுக்காக நாம ஆண்டவருக்கு தேங்க் பண்ண வேண்டும். மனமார தேங்க் பண்ணலாம். ஹalleluya hallelujah. Oh, thank you Jesus, thank you Lord, thank you, thank you, thank you, thank you. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தாங்கி வந்தீரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே. Hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus, thank you Jesus. Amen. நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு 2-3 பேர் நல்ல ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி ஆண்டவரை துதிக்கலாம். ஓ ஜீசஸ், thank you Jesus Lord. சமாதானத்துக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க உறவினர்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. திருச்சபை மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய போதகருக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. போதகரோட குடும்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல வீட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல பெற்றோருக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அப்பா எங்களோட உறவினருக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களோட உடன் பிறந்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க நல்ல வாகனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் போகும்போது வரும்போதும் உடைய சமூகம் எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா உடைய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. அனுதினமும் உடைய கிருபையால் எங்களை தாங்கி வழி நடத்துனீங்களே ராஜா. அப்பா இந்த வருடம் முழுவதும் தகப்பனே, அப்பா எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து, அப்பா நீங்க அப்பா செட்டைக்குள்ளே அடைத்து தகப்பனே எங்களை பாதுகாத்து வந்தீங்களே. கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் மட்டுமா எங்களை வழி நடத்தின தேவன். அப்பா இனி வர நாட்கள் எங்களை வழி நடத்துங்க ராஜா. அப்பா எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். இன்னும் 1-2 பேர். ஆமென் ஆமென். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த வருடத்தின் இந்த கடைசி நாளில கூட வந்து அப்பா அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஆராதிக்கும்படியா அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி என்று சொல்லி நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ராஜா அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக அப்பா இந்த வருடம் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்தீரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா நான் போகும்போது வரும்போது நன்னோடு கூட இருந்து உன்னை காத்துக் கொள்வேன் என்று சொன்னேன். அப்பா உடைய வார்த்தைக்காய் நன்றி ராஜா. அப்படியே எங்களை காத்து வந்தீரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து வந்தீரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா கூடவே இருந்து அப்பா நீ பாதுகாத்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. அப்பா இரவிலே வரும் கொள்ளை நோக்கி பாழாக்கும் சங்காரத்துக்கும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொண்டீரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா இந்த வருடம் முழுவதும் ராஜா மேக ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா எங்களை கூட இருந்து கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. மேக ஸ்தம்பம் அப்பா எங்கே இருந்தாலும் அங்கே நீர் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காக நன்றி ராஜா. மேகஸ்தம்பம் அப்பா நகர்ந்து போகும் வரைக்கும் ராஜா அப்பா நீ தாமே எங்களுக்கு காத்திருக்கிறதான அந்த கிருபையை நீர் கொடுத்தீரே, அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே நல்ல தண்ணீரை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி அப்பா. நல்ல ஆகாரத்தினாலே ஒவ்வொரு நாளும் எங்களை போஷித்தீரே, நன்றி அப்பா. உச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு எலும்புகளும் நரம்புகளும் திசைகளும் ஒவ்வொன்று ராஜா அவைகளும் அதன் வேலையை நேர்த்தியாய் செய்யும்படியாய் அப்பா எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் எங்கள்
சந்ததிகளுக்கும் எங்கள் உறவுகளுக்கும் அப்பா நீர் கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா தகப்பனே. அப்பா உங்க கிருபை எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி, உங்க பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. அப்பா எங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்ததான எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அப்பா பலவீனப்பட்ட போதெல்லாம் ராஜா நான் உனக்கு பரிகாரியான கர்த்தரா இருப்பேன் என்று சொல்லி பரிகாரியா இருந்து ராஜா ஒவ்வொருவரையும் காத்து வந்திரே, வைத்திரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, உங்க கிருபைகளுக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. இப்போது இருப்பதை காட்டிலும் உன்னை 1000 ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, 16 ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. அப்படியே இந்த வருடத்துல ஒவ்வொருவரையும் வர 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 விருத்தடைய பண்ணி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொன்றையும் நான் நினைத்து பார்க்கிறோம் அப்பா, அப்பா ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து வேலையில நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உலகத்துல இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவன் பெரியவன், பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தின் வாழ்க்கையில, எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்க சந்ததியின் வாழ்க்கையில, சபையிலே, தேசத்திலே, பட்டணங்களிலே நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உற்சாக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Give thanks. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich, because of what the Lord has done for us. Give thanks. Hallelujah. Amen. நன்றி உள்ள நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். நன்றி உள்ள நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்று உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. I thank God and I praise God for giving me this opportunity to be here and give and share God's word. இன்று Thanksgiving service நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. God has blessed us with countless amount of blessings this entire year. Amen. Every single aspect of our life, it is God ordained and God driven. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றுமே கர்த்தர் குறித்தது, கர்த்தர் நடத்துகிற காரியங்கள். Amen. And if you look at your life, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா you can actually find God's fingerprints on your life. ஆண்டவருடைய கைரேகை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்குது இந்த வருடம் முழுவதும். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தூரத்திலிருந்து வழி நடத்தல, கிட்ட இருந்து நம்மளை தொட்டு கரம் பிடித்து வழி நடத்துக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? Let's give him glory. Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we give you all glory and honor. உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். Lord, we know that you are leading us, you are guiding us. Lord, your hand is upon us. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டது, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இழந்தவைகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய சிந்தனையை ஆண்டவரே உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை கட்டட்டும், உங்களுடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே அடுத்த என்ன நீர் வைத்திருக்கிறீரோ அதற்காக எங்களை ப்ரிப்பேர் பண்ணட்டும். And I pray, Father, that you will come and lead us. எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. This morning I want to share a word that is very important for all of us. இன்று காலையில் நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒரு தேவையான ஒரு வார்த்தை, எஸ்பெஷலி இந்த கடைசி சண்டேல. And we have only few days. இன்னும் ஒரு சில நாட்களில் நம்ம புதிய வருடத்திற்குள்ளே போகிறோம். அதற்கு எப்படி நாம் ஆயத்தமாக வேண்டும், எஸ்பெஷலி ஆவிக்குரிய ரீதியில் புதிய வருடத்திற்கு நாம் எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை குறித்ததான வார்த்தையை நாம் இன்று கேட்க போகிறோம். ஸோ அதற்காக நாம் ஆயத்தமாக கொள்ளலாம். நிறைய பேருக்கு புதிய வருடம்னு வரும்பொழுது நம்ம எல்லாருமே நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா? சில பேர் வந்து எண்ட் ஆஃப் த இயரில் வீட்டை ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து ஓகே புது வருடத்துக்குள்ளே போகிறோம், ஒரு ஆல் ஓவர் மெயின்டெனன்ஸ் ஒன்று பண்ணிடலாம், இல்லைனா வண்டியை ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி எடுப்போம், இல்லைனா நம்ம போய் நமக்குன்னு என்ன பண்ணுவோம், புது க்ளோத்ஸ் வாங்குவோம். we will go and buy new things for us. அடுத்தது என்ன கேலண்டர் வரும், என்ன வாக்குத்தத்தம் வரும், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், we are excited and நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், எதிர்பார்ப்போட காத்திருக்கோம் இல்லையா? ஆனால் புதிய வருடத்திற்குள் போவதனால் எல்லாம் புதியவைகள் ஆவதில்லை. ஏன் யாருமே இதுக்கு ஏமேனே சொல்லலை? உண்மையை பட்டுன்னு உடச்சிட்டிங்களே பாஸ்டர். கொஞ்சம் தள்ளி உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் கழித்து சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஓப்பனிங்லே இதை சொல்கிறீங்களே. இட்ஸ் த ட்ரூத் இல்லையா? Just because we cross over into a new year doesn't mean everything becomes new. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு மாறுறதுனால இங்கே இருக்கிற பிரச்சனை அங்கே வராதுன்னு அர்த்தம் இல்லை. நாம் புதியவர்களாய் மாறாத வரை எதுவுமே நம்ம லைஃப்பில் புதுசாக நடக்க போகிறது கிடையாது. ஸோ நாம் புதியவர்களாய் மாற வேண்டும் என்றால், if we need to become new being, we need to receive a new fresh spirit from God. ஆமென். நாம் ஒரு புதிய அபிஷேகத்தையும் ஒரு புதிய நடத்துதலையும் நாம் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய சிந்தனைக்குள் நாம் என்ன பண்ணணும், போகணும். அப்பதான் புதிய காரியங்களுக்குள் கர்த்தர் நம்மை வழி நடத்துவதை உணர முடியும். முதலாவது அந்த உணர்வு இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, புதிய காரியத்திற்குள் செல்லவே முடியாது. So a new year does not automatically create a new beginning or a new life. We need a spiritual crossover before a timeline crossover. Amen.
நாம் ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? கிராஸ் ஓவர் ஆகணும். நம்ம ஆவிக்குரிய விதத்தில் கிராஸ் ஓவர் ஆனாதான் ஒரு கேலண்டரை நம்ம அப்படி மாற்றுறது ஈஸி. இப்படி பழைய கேலண்டரை தூக்கிட்டு புதிய கேலண்டரை மாற்றுறது ஈஸி. பட் நம்மளுடைய லைஃப்ல நிறைய விஷயத்தை நம்ம எடுத்து கீழே வச்சுட்டு புதிய காரியங்களுக்குள்ள நம்ம செல்வதற்கு we need to prepare ourselves spiritually. Amen. அந்த spiritual preparation ரொம்ப 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 important. See, time changes automatically, but transformation is not automatic. Amen. நேரம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். கேலண்டர்ஸ் என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையின் மறுரூபம் ஆட்டோமேட்டிக் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இன்டென்ஷனலாக என்ன செய்கிறீங்களோ அதற்கான மறுரூபம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? பிரதிபலிக்கும். அப்ப நம்ம ஒவ்வொருவருமே கர்த்தருக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருமே we have to intentionally decide that I need transformation from God. கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு என்ன தேவை? மறுரூபம் தேவை. மாற்றங்கள் காலத்தினால் வருவதல்ல, ஆண்டவரால் குறிக்கப்பட்ட மாற்றங்கள். அதை காலத்தோடு நாம் ஒப்பிடுகிறோம், ஆனால் காலம் நம்மை மாற்றுவது கிடையாது. Holy Spirit changes us. Amen. ஒவ்வொரு காலங்களிலும் ஆண்டவர் என்ன பியூட்டிஃபுல்லா நடத்துறாரு. God does not mark our territories or our journey with our calendar. He marks it with spiritual moments. ஆவிக்குரிய ஒரு சில நிலைப்பாடுகளை தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? நம்மளுடைய டைம் லைன்ல குறிக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் நிறைய பேருடைய லைஃப்ல இருக்கு. அப்புறம் இந்த ஆசீர்வாதத்திற்கு முன், அந்த ஆசீர்வாதத்திற்கு பின் காலங்கள் இருக்கா? படிப்பதற்கு முன், படித்ததற்கு பின், சொந்த வீட்டிற்கு முன், சொந்த வீட்டிற்கு பின், மோசமான வாடகையிலிருந்து நல்ல வாடகை வீட்டுக்கு முன் பின், பிள்ளைகள் திருமணத்திற்கு முன். சோ ஒவ்வொன்றுமே என்னது? காலங்கள். அந்த ஒவ்வொரு காலங்களுக்கும் உங்களுடைய லைஃப்ல ஆவிக்குரிய வளர்ச்சிகள் ஒவ்வொரு காலத்திலும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல ஆண்டவர் உங்களை நடத்திருக்காரு. ஆமேனா இல்லையா? உங்களுடைய விசுவாசமும் என்ன செய்யுது? திடீர்னு 2026 வந்த உடனே டமால்னு ஒரு புதிய விசுவாசம் வரதில்லை. காலங்கள் மூலமாக, ஆண்டவர் அனுப்புகிற அனுபவங்களின் மூலமாக, சீசன்ஸ் மூலமாக உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டி எழுப்புறாரு. Everyone's faith is built through spiritual seasons, spiritual moments. ஸோ நம்ம லைஃப்ல பிசிக்கலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய ஸ்பிரிட் பீயிங்கை தான் என்ன பண்றாரு? பில்ட் பண்றாரு. நீங்க ஒரு கஷ்டத்துக்குள்ள போறீங்கன்னா அந்த கஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் உங்களுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டி எழுப்புறாரு. வியாதிக்கு முன், வியாதிக்கு பின். வியாதிக்கு முன்னாடி ஒரு லெவல் ஆஃப் பிரேயர் லைஃப் இருந்துச்சு. ஒரு சில சஃபரிங் நம்மளுடைய லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை பற்றி கொண்ட விதம் கண்டிப்பா மாறி இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் நிறைய அனுபவங்கள்ல, நிறைய ஸ்பிரிச்சுவல் மூமெண்ட்ஸ்ல த லார்ட் இஸ் பில்டிங் யோர் ஸ்பிரிட் மேன். ஆண்டவர் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை, உள்ளான மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? கட்டி எழுப்புகிறார். ஒரு சில வசனங்களை நாம் இன்று வாசித்து அதன் மூலமாக எப்படி நம்ம புதிய சீசனுக்கு, நியூ இயரை விட நியூ சீசனுக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்துறாரு, இது ஆவிக்குரிய ரீதியில நீங்க எப்படி முன்னாடியே நிர்ணயித்து இதற்காக நீங்க ஆயத்தமானோம். ஆமென். And our life, our mind and our heart and our spirit needs to be in alignment with what God wants to do in your spirit being. Amen. Spiritல இருந்து தான் பிசிக்கலுக்கு என்ன ஆகுது? manifestation ஆகுது, not the other way around. கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம், ஆவியில நிறைந்தவர்களா இருக்கிற நாம், we should first receive things in the spirit, and it is the spirit that determines the flesh. We are not driven by spirit, flesh. We are driven by spirit. ஆவியில நடத்தப்படுகிறவர்களாய் நம்ம என்ன செய்யறோம்? நம்மள ஒவ்வொரு நாளும் அதற்காக நம்ம என்ன செய்ய பண்ணும்? ஆயத்தம் பண்ணும். ஸோ யோசுவா 3வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்க போறோம். ஸோ புக் ஆஃப் ஜாஷுவோட கான்டெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா,
யோசுவா 3வது அதிகாரத்துல முக்கியமா நடக்கிற காரியங்கள் என்னன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய டிஃபைனிங் மோமெண்ட், அவங்களுடைய ஹிஸ்டரி, அவங்க சரித்திரத்தையே மாற்றுகிற ஒரு நேரம். எந்த ப்ராமிஸ் லேண்ட், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள்ள அவங்க பிரவேசிக்க ரொம்ப தூரத்துல இல்லை. மோசே நடத்தும் பொழுது அவங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? எகிப்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வராங்க 40 வருஷமா. For 40 years they are coming. But now it is not 40 years anymore. இப்போ அவங்களுடைய நேரம் காலங்கள் எப்படி இருக்குன்னா, they are standing at the edge of their promised land. கர்த்தர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்களால் பார்க்க முடிகிறது. அதனுடைய முனையில தான் நின்றுட்டு இருக்காங்க யோசுவா 3ல. So the nation of Israel stood at the edge of the Jordan river. யோர்தான் நதியின் அந்த கரையில என்ன செய்றாங்க? அவங்க இருக்கிறாங்க. அந்த நதிக்கு இந்த பக்கம் promised land. அப்ப மோசே மரித்து விட்டார். யோசுவா புதிய தலைவராக ஆண்டவர் என்ன செய்றாரு? உயர்த்துறாரு. புதிய தேசம் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு நடுவுல இந்த யோர்தான் ரிவர் ஆஃப் ஜோர்டன் is standing as a challenge. Impossible obstacle நின்னுட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துல God is asking them to take a step of faith. விசுவாசத்தின் ஒரு படிய ஆண்டவர் என்ன செய்றாரு? அவங்களை எடுக்க சொல்றாரு. அந்த விசுவாசத்தின் படி எடுக்கிறதுக்கு முன்பதாக என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். Because every God ordained season or change requires spiritual preparation before spiritual manifestation. Okay? Spiritual preparation is always needed before spiritual transformation or spiritual manifestation. ஆண்டவர் நிர்ணயித்த ஒவ்வொரு பருவ மாற்றத்திற்கு முன்பதாக, உங்களுடைய வெளிப்பாட்டை நீங்கள் பெறுவதற்கு முன்பதாக ஆவிக்குரிய தயாராகுதல் அவசியமாய் இருக்கிறது. We have to prepare. So அடுத்த இப்ப என்ன ஒரு 4 days, அடுத்த 4 நாட்களுக்கு we have to prepare spiritually. Next 4 days is our time of spiritual preparation. எல்லாரும் அவங்க டிஃப்ரெண்ட் ஒரு அலைன்மெண்ட்ல இருப்பாங்க. பட் நம்ம இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் 4 days இஸ் crucial for us. 3 days ஒரு நாள் போச்சு, இன்னும் 3 days தான் இருக்கு. நெக்ஸ்ட் 3 days இஸ் crucial for us. அந்த 3 நாட்கள் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹியர் இஸ் நம்பர் 1, ப்ரிப்பரேஷன் நம்பர் 1. நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், discern the season before you step into it. உங்கள் பருவத்திற்கு அல்லது காலத்திற்கு நுழைவதற்கு முன்பதாக அதை ஆவிக்குரிய விதத்தில் நிர்ணயிக்க வேண்டும். You need to have spiritual discernment. பார்ப்பதெல்லாம் இட்ஸ் நாட் குட், கேட்பதெல்லாம் இட்ஸ் நாட் குட். கர்த்தர் உங்களுக்காக என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார்? அதுதான் நியூ இயர் நைட் பாஸ்டர் சொல்லிடுவார்ல, நோ, சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பாஸ்டர் சொல்லுவாங்க த வேர்ட் வில் கம். ஆனால் எந்த ஆவியானவர் பாஸ்டருக்கு உணர்த்திருக்கிறாரோ அதே ஆவியானவர் உங்களை அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண அலைன் பண்ணுவார். ஆமென். அதற்கு ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. யூ நீட் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் டு ரிசீவ் த ரேமா வேர்ட். ஆமென். அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனை கூட ஆண்டவர் தான் நமக்கு செய்யறாரு. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் பிரசனத்துல உட்கார்ந்தா போதும். he will prepare us. amen. so யோசுவா 3 வசனங்கள் 3-4 வாசிங்க. அவருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். 4வது வசனம்.
You have not traveled this way before, they will guide you. இதற்கு முன்பதாக நீங்க இத்தனை வருடம் பிரயாணப்பட்டது போல அல்லப்பா, ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை தூக்கிட்டு, உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு நீங்க இது நாள் வரை பிரயாணப்பட்டது போல அல்ல. திஸ் இஸ் a நியூ ஜேர்னி. இது ஒரு புதிய பிரயாணம். the Lord will guide you. லேவியர்களும் என்ன செய்வார்கள்? உங்களை கைட் பண்ணுவாங்க. when we step into new season, ஒவ்வொரு புதிய காலங்களிலும் see 2025 ஆண்டவர் உங்களை நடத்தின விதம் வேற மாதிரி இருக்கும். 2026க்குள்ள போகும்போது கட் காப்பி பேஸ்ட் அடிக்க முடியாது. ஏன்னா 26ல ஆண்டவர் நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். it will be completely different, வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனை வச்சு அங்க வண்டி ஓட்ட முடியாது. இங்க உள்ள ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் வச்சு யூ cannot stand there. you need to have something new. ஆண்டவரே, வருகிற வருடத்துல புதியதாய் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்களோ அந்த புதிய பாதைக்கு நான் எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். எனக்கு 2025 நீங்க செய்த எல்லாவற்றையும் என்ன செய்யறேன்? என்னோட மைண்ட்ல இருந்து உங்களுக்கு நன்றி சொல்லி உங்க பாதத்துல வச்சிடறேன். ஆனா இதெல்லாம் தான் நீங்க 26லயும் செய்யணுங்கிற அந்த கட்டளையோ இல்ல கண்டிஷன்ஸோ என்னுடைய மைண்ட்ல இருக்கக்கூடாது. ஃபார் காட் இஸ் அபவுட் டு டூ சம்திங் நியூ. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் த நியூ. இப்போ ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, நீங்க டிராவல் பண்ண இந்த வழி இல்ல, இட் இஸ் a நியூ பாத், which means you have no idea what is coming. கரெக்டா? எல்லா வருடத்துக்குள்ள போவோம் அப்படிதானே இருக்கு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கு பாஸ்டர், ரைட்? we have no idea what is coming, but we also have a God who is a God of generations. தலைமுறைகளுக்கு அவர் தேவனா இருக்கிறார். அவர் இந்த வருகிற நியூ இயர்க்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் பல காலங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? தேவனா இருக்கிறார். he knows what is coming, but we have to sit with God. amen. அதனாலதான் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவ்வளோ கேப் இருக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும். இல்லை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு இட்ஸ் a நியூ வே ஆஃப் ஜர்னி. அதை கிளியரா ஆண்டவர் சொல்றாரு. ஸோ மூவ்மெண்ட் வித்தவுட் டிசர்ன்மெண்ட் லீட்ஸ் டு கன்ஃபியூஷன். ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாம ஒரு காரியத்திற்குள்ளேயோ அல்லது ஒரு காலத்திற்குள்ளேயோ நீங்கள் காலை எடுத்து வைத்தீர்கள் என்றால் அங்க கன்ஃபியூஷன் தான் வரும். உங்களுடைய ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளேயே நீங்க நின்னாலும் கன்ஃபியூஷன் தான் வரும். ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லாமலே நீங்க if you take a step. So movement without discernment leads to confusion, and discernment without obedience leads to stagnation. ஆவிக்குரிய பகுத்தறிவு இருந்தும் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே நிலைப்பாட்டில் நின்றுகிட்டே இருக்கும். நான் சொல்றது விளங்குதுல? புதிய பாதைக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு தேவையானது ரெண்டு. ஒன்று ஆவிக்குரிய பகுத்தறிவு, அடுத்தது ஆவிக்குரிய பகுத்தறிவோட சேர்ந்த ஒரு விஷயம் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். பகுத்தறிவு தேவை. ஆண்டவரே, வாட் ஆர் யூ டூயிங்? நான் டிசர்ன் பண்றேன், ரைட்? என்னுடைய போதகர் மூலமா நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்கிரிப்சர் மூலமா என்ன சொல்றீங்க, என் லைஃப்ல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த காலங்கள் எப்படி இருக்க போகுது, ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டை எனக்கு தாங்க, அந்த ரெவலேஷன் எனக்கு தாங்க. சிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ரிசீவ் இட். குடும்ப தலைவர்கள் உட்கார்ந்து குடும்பத்திற்காக தரிசனத்தை என்ன செய்யுங்க? ஆண்டவர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணுங்க. We are the pastors of the church, but husbands and fathers, you are the pastor of your family. குடும்ப தலைவன் குடும்பத்திற்கும் ஆவிக்குரிய தலைவர்களா இருக்கிறீர்கள், which means உங்கள் மனைவி எழுந்து ஜெபிப்பதற்கு முன் யார் ஜெபிக்க வேண்டும்? குடும்ப தலைவர். தலை நாங்கள் லேட்டாக தான் எந்திரிப்போம், இல்லை ஃபர்ஸ்ட் முட்டியில் இருக்க வேண்டியது யாரு? நாட் அதர்ஸ், த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. இன்ஃபேக்ட் உங்களுடைய
மனைவி உங்களை நேசிக்கணும், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் முழங்காலில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்போ வரும் பாருங்க ஒரு லவ். அந்த லவ்வுக்கு மேட்ச் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் கிளாப்பே பண்ணிடாதீங்க பெண்கள், நீங்கள் தான் கிளாப் பண்ணணும். அப்போ வரும் பாருங்க ஒரு ரெஸ்பெக்ட். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே தானா நடக்கும். இதற்கு எந்த குடும்ப தலைவர்களும் ஆமேன்னு சொல்லவே இல்லை. பாஸ்டர் நாங்கள் அட்வான்ஸாக நைட்டே ஜோம் பண்ணிட்டு படுத்துடுறோம். நோ, நாங்கள் இரவு முழுவதும் ஜெபத்தில் தான் பாஸ்டர், தூங்க விட மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். we have to take the lead. ஸோ அடுத்த 3 நாட்கள் குடும்ப தலைவர்கள் குடும்பத்தோட செட் டைம் and sit and prepare. When I say family first, husband and wife, extended, double extended, triple extended, அதெல்லாம் ரெண்டாவது. First you, your wife and your own children உட்காருங்க. That's number 1. ஒவ்வொரு குடும்பங்களும் number 1 உட்காருங்க. உட்கார்ந்து ஆண்டவரோட first receive what God has. அதை செய்யாம நம்ம மூவ்மெண்ட் எடுத்து உள்ள கால் வச்சோம் அப்படின்னா I will tell you what will happen in 2026. Prophetic word, confusion. இதை செய்யாம ஐயோ எல்லாமே புதுசா இருக்கே, நான் தான் சொன்னேனே ஜோமன்ட்டு ஆயத்தமாய் வரணும்னு, ஆனா எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கே, that will what will happen. So discern the will of God and go with spiritual discernment. அதே மாதிரி spiritual obedience. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு முதல்ல நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழ்ப்படிறதா வேண்டாமா அப்படின்னு நான் முடிவு எடுக்கிறேங்கிறது அல்ல. ஆண்டவருடைய பிரசனத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணும்போது கீழ்ப்படிதல் வந்து ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிடும், நாட் அ ஆக்ஷன். உங்களுக்கு புரியுதுங்களா? Obedience is not action after God moves. Obedience is preparation before God moves. Obedience is preparation before God moves. ஆனா நம்மள நிறைய நேரங்களில் நம்ம சொல்றோம், நீங்க என்ன நான் ஒன்று சொல்ல போறேன், அது நீ செய்வியா, நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன். கேட்டா நம்ம என்ன உஷார், நாங்கள் உஷார் விசுவாசிகள். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் பார்க்கிறேன். But that's not what God is expecting. நீங்கள் என்ன சொன்னாலும் ஆண்டவரே I am ready to do, அதுதான் சரண்டர். ஆமென். அந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. ரெண்டாவது, ரிலீஸ் ஓல்ட் வெயிட்ஸ் பிஃபோர் கிராசிங் ஓவர். பழைய காரியங்களை நாம் என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். அதை வந்து புது ரேப்பர்ல போட்டு புது வருஷத்துக்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. பழைய காரியங்கள்னா ஒரு லிஸ்ட் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். ஆனா நானும் ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு சொல்வதற்காக. 2025 நடந்த எல்லா சண்டைகளும் 2025 முடித்து விடணும். யாரை முடிக்க போறீங்க? விட்டு விட வேண்டும். ஓகே, நோ கேரி ஓவர். அப்படி பண்டில் போட்டு வட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு 2026க்குள்ள எடுத்துட்டு போக கூடாது. அந்த வருடத்துல நீ அந்த காரணம் நீங்க இப்படி சண்டை போட்டீங்க அப்படி சண்டை நோ, நத்திங். ரைட்? எவ்ரிதிங் இஸ் ஓவர் ஹியர். டைம் லைனை நீங்க என்ன செய்யணும், இதோட மார்க் பண்ணி, so whatever has happened in 2025, all the good things, leave it. Trust God for new good things. Amen. அதே மாதிரி எல்லா பெயின் அண்ட் சஃபரிங் வாட் எவர் ஹேப்பன் 2025ஓட என்ன செய்யணும், முடிச்சிடணும்.
when we go into God's presence, பழையவைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, தூக்கிட்டு போகக்கூடாது. வசனம் 5 பாருங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பழையவைகளை நாம் தூக்கிட்டு திரும்ப புதிய காரியத்துக்குள்ள நம்ம போகும்பொழுது கர்த்தர் செய்கிற புதிய காரியங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. பிகாஸ் இட் இஸ் a hindrance. நீங்க பாருங்க, அந்த வருஷத்துல 4 வருஷத்துல கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் தராரு எப்படி அவங்க பிரயாணப்பட வேண்டும் என்று. அந்த பிரயாணத்திற்கு படுவதற்கு முன்பதாக யோசுவா வாயிலிருந்து ஓகே ஆண்டவர் சொல்றாரு வாங்க கிளம்பலாம், அப்படி வரல. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். So next 3 days is a time of preparation and consecration. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். For God is about to do something tomorrow, so purify yourselves today. இந்த பியூரிஃபிகேஷன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல அவங்களுக்கு செரிமோனியல் லா இருந்துச்சு. அந்த செரிமோனியல் லா பிரகாரம், தேங்க்யூ, செரிமோனியல் லா பிரகாரம் அவங்க என்ன செய்யணும், நிறைய சாக்ரிஃபைஸஸ் செய்யணும், பியூரிஃபிகேஷன் செய்யணும். ஸோ இட் வாஸ் ஆல் ஆக்ஷன் ஓரியன்டட். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இப்போ யோசுவா காலத்தில் நடந்த பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்களுக்கும் இப்போ உள்ள புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கும் அது பொருந்தாது. ஏனென்றால் நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள அவசியம் இல்லை, பரிசுத்தர் நமக்குள் வாசமா இருக்கிறார். The consecration, ultimate consecration, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அந்த சிலுவையின் பாதத்தில் நம்ம உட்காரணும், அவ்வளவுதான். நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். we have to sit under the cross. கிராஸுக்கு முன்னாடி என் லைஃப்ல எது அலைன்மெண்டா இருக்கு, எது மிஸ் அலைன்மெண்டா இருக்கு, because cross is the standard. Am I living a life worthy of the cross? கர்த்தர் சிலுவையில் செய்ததற்கு, அவர் மரித்ததற்கு என்னுடைய வாழ்க்கை is it worthy? தகுதியானவனாய் நான் வாழுகிறேனா, தகுதி உள்ளவனாய் நான் வாழுகிறேனான்னு நிர்ணயிக்க வேண்டும். அதுதான் கான்சக்ரேஷன். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்த 3 நாளைக்கு உட்காருங்க, ஜெபத்தில் உட்காருங்க. சிலுவைக்கு தகுதியான காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு, சிலுவைக்கு தகுதி இல்லாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கு. ப்ரே, சரண்டர் டு காட். ஆமென். உங்களுடைய வார்த்தைகள், சிந்தனைகள், ஆக்ஷன்ஸ், த வே யூ ஹேண்டில் மணி, உங்களுடைய வேலை செய்கிற இடம், பிஸ்னஸ், எல்லா இடத்துலையும், உங்களுடைய குடும்பத்தில், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட, பெற்றோர் பிள்ளைகள் கிட்ட, எல்லா இடங்களிலும், எல்லா விதத்திலையும் please, please, please check in the eyes of God. Amen. See, purification is not optional, it's mandatory because preparation is important. நம்மளை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம தகுதிப்படுத்தணும். Amen. You cannot cross into God's future while clinging into unresolved problems. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய காரியத்திற்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா பழைய பாவத்திற்குள்ளேயே இருந்துக்கிட்டு, பழைய மன்னிக்க முடியாத தன்மைக்குள்ளே இருந்துக்கிட்டு, பழைய வைராக்கியங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே நாம் புதிய காரியத்திற்குள்ளே என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். நீங்கள் புது சட்டை போட்டு வரலாம், ஆமென்னு சொல்லலாம், நியூ இயர் சர்வீஸ் ஃபுல்லாக உட்காந்துட்டு எந்திரிச்சு கேக் சாப்பிட்டு போகலாம். நத்திங் வில் சேஞ்ச். இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ, இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் காட். We are here for real transformation. உண்மையான மறுரூபப்பட்ட வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, இங்கே வச்சிருக்கிறாரு. நாட் ஃபார் ஃபேக் திங்ஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் கேட்பாரு, எந்த வேர்ஷனை நான் ஆசீர்வதிக்கணும்னு கேட்கக்கூடாது ஆண்டவர். சர்ச் வேர்ஷன்னா, ஹோம் வேர்ஷனா, இல்லை ஒர்க் வேர்ஷனா, எல்லாமே என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்குள்ள ஒரே வேர்ஷனில் நம்ம அலைன்மெண்ட் ஆகணும். ஸோ நீங்கள் இந்த வாரம் உட்காரும்பொழுது ஆண்டவருடைய பழைய காரியங்கள் நிறைய என்னுடைய லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொன்றுக்கும் மனம் திரும்பி, ரைட், repentance is important for consecration. மனம் திரும்புதல் இல்லாமல் மனம் திரும்ப வேண்டும்,
ரைட்? அவர் ஹார்ட் ஹேஸ் டு சேஞ்ச். நம்ம ஹார்ட் மாறினா தான் ஹேபிட் மாறும். ஹார்ட்டை மாற்றாமல் ஹேபிட்டை மட்டும் மாற்றினீங்கன்னா பழைய ஹேபிட் திரும்ப என்ன செய்யும்? வந்துடும். ரைட்? ஸோ யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் ஹார்ட் அண்ட் ஒன்லி காட் கேன் டூ தட். அதே மாதிரி எதெல்லாம் மன்னிக்க முடியாத அஃபென்சஸ் உங்கள் லைஃப்பில் இருக்கோ அதெல்லாம் ஆண்டவர் பாத்தில் வைங்க. நீங்கள் மன்னிக்க வேண்டியது, நீங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றுமே கீப் இட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அடுத்தது மூன்றாவது காரியம். ஸோ நம்பர் 1 நான் என்ன சொன்னேன்? டிசர்ன் த சீசன் பிஃபோர் யூ ஸ்டெப் இன் டு இட். ஆவிக்குரிய பகுத்தறிதல் தேவை, அதோட கீழ்ப்படிதலும் தேவை. இரண்டாவது, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம ஒழித்து விட வேண்டும். கான்சக்ரேட்டட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்மளுடைய வாழ்க்கை சிலுவைக்கு முன் தகுதி உள்ளதா இருக்கிறதா என்று நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்மளை ஆராய்ந்து மனம் திரும்பி we have to prepare. மூன்றாவது, step in faith before you see the breakthrough. Step in faith before you see the breakthrough. திருப்பு முனையை காணுவதற்கு முன்பதாகவே விசுவாசத்தில் அடி எடுத்து வையுங்கள். உங்க விசுவாச அடி 1ஆம் தேதி தான் வைக்கணும் இல்லை, இப்பவே எடுத்து வைங்க. ஆண்டவரே, I am ready in the name of Jesus. விசுவாசம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடி எடுத்து வைக்க வேண்டும். யோசுவா 3ஆம் அதே இதில் 13வது வசனத்தை வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அப்ப இங்க நம்மளுடைய எதிர்பார்ப்பு பிரேக் த்ரூ. ஆண்டவரே, எனக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வாருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணும்போது அநேக நேரத்தில் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் யோர்தானின் தண்ணீரை ஒரு குவியலாக முதலாவது அவர் நிறுத்துவார், அதற்கு பின்பதாக நானும் என் குடும்பமும். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு when we talk about breakthrough. பட் அது அல்ல. எதுவுமே எந்த சேஞ்சஸுமே இல்லை. வசனம் கிளியரா இருக்கு. சம்பவிப்பது என்னவென்றால், 2026 நமக்கு சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே கால்களை அதே ஓட்டம், அதே தண்ணீர், அதே வேகம், அதே சேலஞ்ச், அதே ப்ராப்ளம், அதே சஃபரிங், நத்திங் ஹேஸ் சேஞ்ச்ட். பட் காட் இஸ் சேயிங் ஸ்டெப் இன்டு இட். நீங்கள் அங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல, அது ப்ரிப்பரேஷன்ல. பட் when you go to the problem, விசுவாசத்தில் என்ன செய்யுங்க? காலடி எடுத்து வைங்க. அவங்க வைத்த மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். So we have to step before the breakthrough. Faith never knows where it is being led. விசுவாசத்தில் ஓடும் பொழுது அது எங்க நம்மளை கூட்டிட்டு போகுது நமக்கு தெரியாது, விசுவாச ஓட்டம். ஆனால் விசுவாச ஓட்டம் வழி நடத்துபவரை எப்பொழுதும் நேசிக்கும், வழி நடத்துபவரை எப்பொழுதும் அறிந்து கொள்ளும். வழி நடத்துபவரிடத்திலிருந்து விசுவாசம் உங்களை ஒரு நாளும் பிரிக்காது. இவ்வளவுதான் விஷயம். வழி முக்கியம் அல்ல, வழி நடத்துகிறவர் தான் முக்கியம். 2026 முக்கியம் அல்ல, 2026 என் தேவன் என்ன செய்வார், என் தேவனுக்குள் நான் எப்படி வளருவேன், என் தேவனுக்காக நான் எப்படி நிற்பேன், அவரை இன்னும் நான் எப்படி புரிந்து கொள்ளுவேன், அதுதான் முக்கியம். ஆமென். 4வது காரியம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு திருப்பு முனைகளையும் அதை மார்க் பண்ணுங்க. மார்க் த மோமெண்ட் so you don't forget the season. உங்களுடைய காலங்களுக்கு என்ன செய்யுங்க? நீங்க ஒரு 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 அடையாளத்தை வையுங்கள். யோசுவா 4வது அதிகாரம் வசனம் 6-7. We will use these stones to build a memorial in the future. Your children will ask you, what do these stones means? Then you can tell them, they remind us that the Jordan River stopped flowing when the ark of the Lord's covenant went across.
These stones will stand as a memorial among the people of Israel forever. நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகளை உங்களை கேட்கும் போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளங்கள். இன்னைக்கு தேங்க்ஸ்கிவிங் சர்வீஸ் அதுதான், நம்மை நினைப்பூட்டுகிற காரியம். கர்த்தர் நம்முடைய லைஃப்ல செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அது ஒரு அடையாளம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று. ஒவ்வொரு miracle is a symbol, it's a mark to remind us that God is for us. Amen. So இன்றைக்கு நம்ம இங்கே இருக்கிறோம், இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னாலே அது ஒரு அடையாளம். God has led you. ஆமென். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கலாம், பட் முடிவில் ஆண்டவர் இன்னும் அதிகமான காரியங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ணியிருக்காரு, செஞ்சிருக்காரு. இட்ஸ் அ மார்க் தட் காட் ஹேஸ் டன் இட். அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஃபிசிக்கலாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், அடையாளப்படுத்தலாம். when God gives you a breakthrough, நிறைய நேரங்களில் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அது ஒரு பிரேக் த்ரூ வெட்டிங்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பியூட்டிஃபுல்லாக நடத்துகிறாரு. பட் கேன் ஐ சே, இந்தியன் கிறிஸ்டியன்ஸ் நம்ம இதை ரேடிக்கலாக பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும், ரேடிக்கலாக பண்ணணும். உங்களுடைய வெட்டிங் பட்ஜெட்குள்ள ஒரு சர்ச் பிளான்டிங் பட்ஜெட்டும் கொண்டு வாங்க. The Lord will do a miracle for my daughter, for my son. அதில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் நம்ம எவ்வளோ அதாவது வெட்டிங்க்கு இருக்கிறதுலையே ஹையஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுகிற தேசம் இந்திய தேசம். தமிழ்நாடு கூட கம்மி, நார்த் இந்தியா இஸ் ஈவன் மோர் ஹையர். அவங்க வீடு வாசலாம் கூட ரொம்ப கம்மியாக, ஆனால் அவங்க செய்கிற செலவு ஃபார் த வெட்டிங், ரைட், இட்ஸ் இன்க்ரெடிபிள். லோன் வாங்கி கல்யாணம் நடத்துகிற ஒரே தேசமும் நம்ம தேசம்தான். உண்மையா, விளையாட்டுக்கு சொல்ல, ரைட். இவ்வளோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா சர்ச்சஸ் பிளான் பண்ணணும் அக்ராஸ் மல்டிபிள் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ். அதுக்கு மட்டும் நம்ம ஏன் எங்கேயோ பார்த்து நிற்கிறோம்? Are you understanding this? We as Indian Christians, we are responsible for building churches in India. Not USA, not UK, not Australia. இந்திய சபைகளுக்கு, இந்தியாவின் எழுப்புதலுக்கு, இந்தியாவின் மாற்றத்திற்கு யார் பொறுப்பு? இந்திய கிறிஸ்தவனாகிய நான். சொல்லுங்க எல்லாரும். மேபி இனிமே அந்த எழுப்புதல் ஜெபத்தில் ஒரு லைன் ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்திய கிறிஸ்தவனாகிய நான் என் தேசத்தின் எழுப்புதலுக்காக என்ன செய்கிறேன்? கேள்விக்குறி. we have to be real. எவ்வளோ பட்ஜெட் பண்றோம், எவ்வளோ பண்றோம், அது பண்றோம். ஒரு நம்மளுடைய டெக்கரேஷன் அண்ட் போட்டோகிராஃபி பட்ஜெட்டை அப்படியே எடுத்து கொடுத்தோம்னாலே ஒரு சபையை கட்டிடலாம் கிராமத்தில். உண்மை. நான் நீங்கள் அது பண்ணுறது தவறு நான் சொல்லலை, பட் நம்மளுடைய ரியலைசேஷன் வேணும் நமக்கு. எந்த லெவலில் நம்ம தேசம் இருக்குது, எந்த லெவலில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி நம்ம செலவு பண்ணி பண்ணுறதுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தானே காரணம். இது திரும்ப ஆண்டவருடைய கிங்டம்குள்ளே எப்படி போகுது, we need to understand. ஸோ குடும்பங்கள் இனிமே இந்த பிரசங்கத்திற்கு முன், இந்த பிரசங்கத்திற்கு பின் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஒரு பர்த்டே வந்தாலும் சரி, ஒரு இது வந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே put the money, put a kingdom budget for everything that you are doing. நீங்கள் அதை போடும்பொழுது நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக கர்த்தர்
அந்த மோமெண்ட் என்ன பண்ணுவார், வெட்டிங் ஆன சரி இது சரி எல்லாத்தையுமே பியூட்டிஃபுல் ஆண்டவர் பிளஸ் பண்ணுவார். அப்ப சர்ச் பிளான்டிங்க்கு ஓகே 10 லட்சம் போட்டு கல்யாணம் நடத்துறேன்னா ஆண்டவரே இது 11 லட்சமாய் நான் மாற்றுகிறேன், அதுல 1 லட்சம் சர்ச் பிளான்டிங்க்கு நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்களா அப்பாடா தப்பிச்சோம், நல்ல வேலை 2025லயே நமக்கு முடிஞ்சது. அடுத்தது 2026 வருது. பாஸ்டர் சொல்லிட்டாங்க நீங்க ஆனிவர்சரி கூட கொடுங்க, 10வது வருட ஆனிவர்சரி, 20வது வருட ஆனிவர்சரி, 30வது வருட ஆனிவர்சரி, இல்லை ஒவ்வொரு வருட ஆனிவர்சரியும் சேர்த்து வச்சு கொடுங்க. பட் கிவ் இட் டு காட், நாட் திஸ் இஸ் ஃபார் அஸ், இதை நாங்கள் எடுத்துகிட்டு போய் ஒன்று, திஸ் இஸ் ஃபார் டு பில்ட் திஸ் நேஷன். இந்திய மண்ணில் இந்திய சபைகள் இந்தியர்களால் கட்டப்பட வேண்டும். இந்திய மண்ணில் இந்திய சபைகள் இந்தியர்களாய் கட்டப்படும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் மற்ற நாடுகளுக்கு பெருகி நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் சந்ததி வந்துடுவாங்க. ஸோ இங்கிருந்து ஐஎன்ஆர்ல அங்க போகணும் மற்ற தேசங்களுக்கு. அதுதான் தரிசனம், அதுதான் நெக்ஸ்ட் லெவல் ஆண்டவர் நம்மளை எடுத்துட்டு போறது. ஆமென். So we need to have this understanding, we need to have this vision. அப்போ மார்க் பண்ணுங்க ஒவ்வொரு மோமெண்ட்டும். அப்போ நீங்கள் சொல்லலாம், ஓ என்னுடைய மகளின் திருமணத்தின் மூலமாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இந்த கிராமத்தில் இங்கே ஒரு சபையை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். வருடத்துக்கு ஒரு வாட்டி அந்த சபைக்கு உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு குடும்பமாக போங்க, அந்த சர்வீஸில் ஒரு சண்டே உட்காருங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ஓகே திஸ் இஸ் வாட் த லார்ட் ஹேஸ் டன். இது ஒரு காலத்தின் அற்புதத்தை குறிக்கிறது. இது மாதிரி நான் லிஸ்ட் போட்டுட்டே போகலாம். யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா, யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக என்ன செய்யுங்க, மார்க் பண்ணுங்க. ரெக்கார்ட் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஃப்ரம் த பாஸ்ட் இயர்ஸ். நம்ம எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு புக்கே நேரம் நம்ம போட்டிருக்கலாம். ஆமென். அடுத்த 3 நாட்கள் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் ஸ்பிரிச்சுவலி, டேக் அ பர்சனல் ஸ்பிரிச்சுவல் ஆடிட் பிஃபோர் காட். கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பர்சனலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆடிட். எப்படி ஒரு ஆடிட்டர் எல்லாத்தையும் உட்காந்து பார்ப்பார், பிரித்து பார்ப்பார். ப்ரெசன்ஸ், பியூரிட்டி, ப்ரையாரிட்டி, பீப்புள். இந்த 4 காரியங்கள். ஓகே, தேவ சமூகத்தில் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், பரிசுத்தத்தில் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தேன், எதற்கெல்லாம் முன்னுரிமை நான் கொடுக்கவில்லை, அடுத்து என்னுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் எந்த லெவலில் நான் இருக்கேன். டேக் அ ஸ்பிரிச்சுவல் ஆடிட். 2வது காரியம், டேக் அ ப்ரொஃபெட்டிக் ஆக்ட் ஆஃப் சரண்டர் அண்ட் டைரக்ஷன். அர்ப்பணித்த மற்றும் வழிகாட்டுதலின் ஒரு தீர்க்க தரிசன செயலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை இப்பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும், அர்ப்பணிக்க வேண்டும். சரண்டர் இஸ் அ ப்ரொஃபெட்டிக் ஆக்ஷன். ஆமென். உங்க பிரேக் த்ரூக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யுங்க, ப்ரொஃபெட்டிக்கா. ஸோ ஒரு லிஸ்ட் எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுத்துட்டு யூ கேன் டிவைட் த பேப்பர் இன்டு 2. வாட் ஐ லே டவுன், இந்த வருடத்தில் நான் என்னெல்லாம் ஆண்டவருடைய பாத்தில் நான் விடணும். பாவமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், டிசப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ நீட் டு கிவ் இட் டு காட். These are things that needs to leave my life. What I need to lay down. அது ஒரு சைடு எழுதுங்க. அடுத்தது what I should commit to God. ஆண்டவர்கிட்ட நான் என்னென்ன என்னுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், என்னுடைய ரிலேஷன்ஷிப்ஸ், அடுத்தது என்னுடைய காலிங், என்னுடைய மினிஸ்ட்ரி, என்னுடைய வேலை, என்னுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத், என்னுடைய ஃபைனான்சஸ், அந்த காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, லிஸ்ட் எழுதுங்க. இது வைத்து ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. When you pray, the Lord will do a miracle. Are you ready for New Year? Next 3 days, sit, prepare in the presence of God. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் தயார்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை கட்டி எழுப்புங்க. புதிய ஆண்டவரே பாதைக்குள்ள, சீசனுக்குள்ள நாங்கள் போகும்பொழுது ஆண்டவரே எங்களை அதற்காக தகுதிப்படுத்துங்க. அதற்கான நிர்ணயத்தை எங்களுடைய ஆவியில் சிந்தனையில் நீங்கள் கொடுங்க. ஒருவருக்கே நாங்கள் எல்லாவற்றையும் தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம். We surrender Lord and we will obey. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். ஆமென் ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.